தமிழ் மொழி என்பது பொன்னுக்கு சமானம். பொன்னை எப்படி தோண்டி எடுப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே பூமிக்கடியிலே பொன் இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கே நெடுங்காலம் பிடித்தது. உங்களிலே எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. தமிழகத்திலே உள்ள கோலார் தங்க சுரங்கத்தில் எப்படி தங்கத்தை வெட்டி எடுக்கிறார்கள் என்பதை நான் சென்று பார்த்திருக்கின்றேன். 10,000 அடி 12,000 அடி கீழே சென்ற பிறகுதான் தங்கம் கிடைக்கிறது. கிடைக்கிற தங்கம் கூட கட்டி கட்டியாக தங்கமாக கிடைப்பதில்லை. பூமியை தோண்ட தோண்ட பாறை அளவுக்கு செல்லுகிறார்கள். பாறை அளவுக்கு சென்ற பிறகு பல பாறைகள் இருக்கின்றன. அதில் சில பாறைகள் மின்னிடுகின்றன, சில பாறைகள் மின்னாமல் இருக்கின்றன, சில பாறைகள் மின்னுகின்றன. மின்னுகின்ற பாறைகளை பார்த்து இந்த பாறையில் தங்க ரேகை ஓடுகிறது என்று கண்டுபிடித்து அந்த ரேகை புரி போல ஓடுவதாலே அது எங்கெங்கு செல்லுகிறது என்று குறைந்து குறைந்து பார்த்து, அப்படி குறைந்து குறைந்து பார்த்ததில் அந்த தங்க ரேகை எந்தெந்த பக்கம் போகிறதோ அந்த பக்கத்தில் வெடி வைத்து அந்த பாறைகளை வெடிக்க செய்து அவைகள் சிறு சிறு துண்டுகளான பிறகு பாறைகளாகவே ஏற்றி கொண்டு வந்து அவைகளை விஞ்ஞான முறைப்படி அரைத்து விஞ்ஞான முறைப்படி கரைத்து பாறை போக மற்ற லோகங்கள் போக கடைசியிலே இருப்பதுதான் தங்கம் என்பதை கோலார் தங்க சுரங்கத்தை பார்த்தவர்கள் அறிந்து கொள்ளலாம். இங்கே நான் ஈய சுரங்கத்தை பார்த்தேன். ஈயத்தை அவர்கள் எப்படி எடுக்கிறார்கள் என்பது இங்கே வந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது. நான் எண்ணிக்கொண்டிருந்தேன் தங்கத்தை எப்படி பாறைகளை பிளந்து வெட்டி எடுக்கிறார்களோ அப்படித்தான் எடுப்பார்கள் என்று கருதிக் கொண்டிருந்தேன். ஆனால் ஈய சுரங்கத்தை பார்த்த நேரத்தில் மிக வேகமாக வரக்கூடிய தண்ணீரை குழாய்கள் மூலமாக கொண்டு வந்து அந்த தண்ணீரை பாய்ச்சுவதன் மூலம் அந்த பாறையை அவர்கள் சிதைய வைத்து சிதைகின்ற பாறைகளை எல்லாம் எடுத்து அதற்கு பிறகு அரைத்து பிறகு அதனை விஞ்ஞான முறைப்படி கரைத்து அதற்கு பிறகு ஜரித்து அதற்கு பிறகு கிடைக்கின்ற ஈயத்தை அவர்கள் எடுக்கின்றார்கள். இது தண்ணீரை ஊற்றி பாறையை அவர்கள் கரைய வைக்கிறார்கள். கோலாரிலே பாறைகளை வெட்டி தங்கத்தை எடுக்கிறார்கள். அப்படி எடுக்கப்பட்ட தங்கம் அதற்கு பிறகு பல்வேறு ஆபரணங்களாக மாறுகின்றன. கைவளையாக மாறுகின்றன, காதடியாக மாறுகின்றன, இடுப்படியாக மாறுகின்றன, நாணயங்களாக மாறுகின்றன. ஒரே பொருள் பொன், அதிலிருந்து பெறப்படுகின்ற பொருள் பல்வேறு வகையான பொருள். கையில தாய்மார்கள் பொன்னாலான வளையலை போட்டுக் கொண்ட பிறகு அந்த வளையலுக்குரிய பெயரைத்தான் சொல்வார்கள். இது தங்க வளையல் என்று சொல்ல மாட்டார்கள். இது மங்களூர் வளையல், இது கிளாவர வளையல், இது இஸ்பேட்டு வளையல், இது இந்த வளையல், இது டாலர் வளையல் என்று வளையலுக்கு என்ன பெயரோ அந்த பெயரைத்தான் சொல்லுவார்கள். தமிழ் தங்கம், அதிலிருந்து பெறப்பட்ட பல பொருளில் ஒன்று தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற தமிழர்கள், மற்றொரு அருமையான பொருள் ஆனால் அசல் தங்கத்திலே தயாரிக்கப்பட்டது மலேசியாவிலே வாழுகின்ற தமிழ் மொழி பேசுகின்ற மலாய்க்காரர்களாக. இது தங்கத்திலிருந்து தானே செய்யப்பட்டது என்று கையில் போட்டிருக்கின்ற வளையலை இது தங்க வளையல் தங்க வளையல் என்று சொன்னால் கேட்கின்றவர்கள் ஓஹோ என்ன பெருமை பாருங்கள், தங்க வளையல் போட்டுக் கொள்ளாமல் பித்தளை வளையலா போட்டுக் கொள்வார்கள், இவர்கள் மட்டும்தானா தங்க வளையல் போட்டுக் கொண்டார்கள், என்னுடைய கரத்தில் உள்ளதும் தங்க வளையல் தான் என்று சொல்லுவார்கள் என்ற எண்ணத்தினால் இது என்ன வளையல் என்று கேட்கிற நேரத்தில் இது மங்களூர் வளையல், இது மிளகு வளையல், இது கிளாவர வளையல் என்ற வளையலே என்ன வளையங்கள் இருக்கின்றனோ அதற்கேற்ற பெயரை சொல்லுவார்கள். அதை போல மலேசியாவிலே வாழுகின்ற நீங்கள் தமிழ் என்ற தங்கத்திலே இருந்து வெளிப்பெடுக்கப்பட்ட மலாசியக்காரர்கள் என்ற புதிய ஆபரணம், இந்த புதிய ஆபரணத்தை போட்டுக் கொள்வதில் தமிழ் தாய்க்கு மகிழ்ச்சி, உலக மாதாவுக்கு அதைவிட பெரிய மகிழ்ச்சி. ஆகையால் நீங்கள் எதிலிருந்து ஆக்கப்பட்டீர்கள் மறவாதீர்கள், என்ன வடிவத்தை பெற்றிருக்கின்றீர்கள் அதையும் மறவாதீர்கள். ஆனால் அடிக்கடி நாங்கள் இதிலிருந்து செய்யப்பட்டவர்கள் இதிலிருந்து செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கார்கள். ஏனென்றால் நாம் பெற்ற குழந்தை கூட அடிக்கடி கடுகு இருக்கிறான் போகிற பொழுது வழியில வருவீர் போவாரை பார்த்து இவர்தான் எங்க அப்பா இவர்தான் எங்க அப்பா என்றால் சந்தேகம் கூட வரும் சில பேர். இந்த பையனை அப்படி சொல்ல சொல்ல அழைத்து வந்திருக்கிறார் போல இருக்கிறது. ஆகையால் நீங்கள் நாங்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள் என்று சொல்லாதீர்கள், நாங்கள் மலாசியக்காரர்கள், நாங்கள் கிளாவர வளையல், நாங்கள் மலாசியக்காரர்கள். ஆனால் எங்களுடைய மொழி தமிழ் மொழி அசல் தங்கம் போன்றது, அந்த மொழிக்கு நாங்கள் சொந்தக்காரர்கள் என்று ரெண்டையும் சொல்லுவதிலே
குற்றமும் இல்லை, எந்த விதமான குண்டகமும் இல்லை. அது நிச்சயமாக மலேசிய நாட்டுப்பற்றை ஒரு துளியும் பாதிக்காது. என்னுடைய நண்பர்கள் இந்த நாட்டிலே நீ கண்டது என்ன என்று என்னை அடிக்கடி கேட்கிறார். நான் கண்டது என்ன என்பதை முதலிலே நான் குறிப்பிட்டேன். நல்ல உள்ளங்களை பார்த்தேன். நான் இன்னும் சற்று வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால், நான் இங்கே காண்பது நீங்கள் வைரக் கற்களை கோலிகளாக விளையாடிக் கொண்டிருக்கின்ற அந்த நிலைமையிலே இருக்கின்றீர்கள். அவ்வளவு பலம் இருக்கிறது. அந்த பலம் மேலே காலிலே பட்டு சந்தாடப்படுகின்றதே தவிர அந்த பலம் அத்தனையை எடுத்து உங்களுடைய வாழ்க்கை செம்மைப்படுத்திக் கொள்ள அந்த பலத்தை இன்னமும் தக்க விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ரப்பர் தோட்டங்களையும் ஈய சுரங்கங்களையும் செம்பனை தோட்டங்களையும் நம்முடைய கடைசி வரையில் நம்முடைய சொத்து அதுதான், நமக்கு இருக்கிற தொழில் அதுதான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே தவிர இவர்களுக்காக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாளில் நாம் ஈடுபட வேண்டியது என்பதை உணர்ந்து பல்வேறு தொழில்களிலே பேசுகின்ற மக்கள் ஈடுபட வேண்டும். ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்றால், ஒரு பிள்ளை தோட்ட தொழிலாளியாக இருக்கலாம், இன்னொரு பிள்ளை ஈய சுரங்கத்திலே ஒரு நிர்வாகத்திலே இருக்கலாம், இன்னொரு மகன் இந்த செம்பனை தோட்டத்திலே இருக்கலாம், வேறொரு மகன் இன்ஜினியர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், ஆசிரியர் ஆகலாம், பத்திரிகை நடத்தலாம், வாணிபத்திலே ஈடுபட்டிருக்கலாம். இப்படி சமூகத்திலே உள்ள எல்லா விதமான தொழில்களிலும் தமிழ் பேசுகின்ற மக்கள் இணைந்து இருக்க வேண்டும். மரத்துக்கு ஒரே ஒரு வேர் அல்ல, மரம் நிலைத்திருக்க வேண்டுமானால் அந்த தரையை சுற்றிலும் மரத்தினுடைய வேர் ஓடி மரத்தையும் மண்ணையும் ஈருக பிணைத்தால்தான் மரம் நிலைக்கும். மரத்துக்கு ஒரே ஒரு வேர் என்றால் அடிக்கின்ற ஒரு சாதாரண காற்றில் அந்த ஒரு வேர் அருந்து விடுமானால் நிச்சயமாக அந்த மரம் கீழே சாய்ந்துவிடும். சமூகங்களை பேசுகின்ற நீங்கள் இந்த மலேசிய நாட்டு வாழ்வோடு ரெண்டரவங்களை பின்னிக் கொள்ள வேண்டும். அப்படி பின்னிக் கொள்வதன் மூலமாகத்தான் எதிர்காலத்திலே தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் உண்மையான மலாட்சியக்காரர்களாகி மாண்போடு வாழ முடியும்.